இந்த பாம்போட பெயரை கேட்டாலே நிறைய பேருக்கு பயந்தான் வரும். அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான பாம்பு தான் இது. இதுதான் பிளாக் மாம்பா. ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல பரவலாக காணப்படுற பாம்பு வகை இது. மாம்பா வகையில் மொத்தம் 4 வகை பாம்பு இருக்கு. அது என்னன்னா ஈஸ்டர்ன் கிரீன் மாம்பா, வெஸ்டர்ன் கிரீன் மாம்பா, ஜெமிசன் மாம்பா அண்ட் ஃபைனலி தி பிளாக் மாம்பா. இந்த 4 வகை மாம்பாஸ்ல பிளாக் மாம்பா தவிர மற்ற 3 மாம்பாஸுமே கிரீன் கலர்ல தான் இருக்கும். பிளாக் மாம்பா மட்டும்தான் ஆலிவ் கிரே அப்புறம் டார்க் ப்ரௌன் சில்வர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த 4 வகை மாம்பாஸ்ல பிளாக் மாம்பா தான் வேகமான பாம்பு, நீளமான பாம்பு, அதே மாதிரி ரொம்ப அக்ரெசிவான பாம்புனே சொல்லலாம். இதனோட சைஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 7 அடியிலிருந்து 10 அடி வரல இருக்கும். அதிகபட்சமாக இந்த பாம்புங்களால் 14 அடி வரலும் வளர முடியும். பிளாக் மாம்பாவுக்கு அதோட பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் பிளாக் மாம்பானா பிளாக் கலர்ல தான் பாம்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது உண்மை கிடையாது. இதுக்கு எப்படி பேர் வந்தது பார்த்தீங்கன்னா அதோட வாய்ப்பகுதி, அதோட உள்பகுதியில் ரொம்ப பிளாக்காக இருக்கும், ரொம்ப டார்க் பிளாக்ல இருக்கிறதுனால அதை பிளாக் மாம்பான்னு சொல்றாங்க. மற்றபடி உடம்பு பிளாக்கெல்லாம் இருக்காது. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்கில் இந்த பாம்பை வேகமான பாம்புன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனால் இதை விட ஒரு பாம்பு வேகமாக போக முடியும். என்ன பாம்புன்னு பார்த்தீங்கன்னா சைடு விண்டர். இந்த பாம்பால 28 கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியும். ஆனால் மணலில் மட்டும்தான் போக முடியும். பிளாக் மாம்பா பார்த்தீங்கன்னா 19 20 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போக முடியும். ஆனால் இந்த பாம்புங்களால ஸ்டாண்டர்டா எல்லா இடத்துலையுமே வேகம் போக முடியும். மணலில் போக முடியும், ஒரு கல் இருக்கிற பகுதியில் போக முடியும், அதே மாதிரி மரத்தில் போக முடியும். இதனால தான் அது வேகமான பாம்புன்னு சொல்லிட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்ல இருக்கு. இதுங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான நியூரோடாக்சிக் அப்புறம் கார்டியோடாக்சிக் வெனம் இருக்கு. இந்த பாம்பை பற்றி ஒரு கதை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சா உடனே இறந்துருவாங்க, பாம்பு கடிப்பட்டா அதுக்கு மருந்தே கிடையாது, 100% மக்கள் கடிப்பட்டா இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அது ஒரு வகையில் உண்மைதான். என்ன மாதிரி உண்மைனா, இந்த பாம்பு கடிச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பா 100% இறந்துருவாங்க. ஆனா பாம்பு கடிப்பட்டு கரெக்டான டைம்ல போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உயிர் போகாது. இந்த பாம்பு ராஜநாகத்தை மாதிரி நீட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த பாம்புங்களால ராஜநாகத்தை மாதிரி தலையை தூக்கி மேலே பார்க்க முடியும். ராஜநாகம் எப்படி அது கழுத்து அகலமாக்கி காட்ட முடியுமோ அதே மாதிரி இதுங்களாலையுமே அது கழுத்து அகலமாக்கி காட்ட முடியும். ஆனா ராஜநாகம் அதிகமாக அது கழுத்து அகலமாக்கி காட்ட முடியும். ஆனா இந்த பாம்புங்களால கொஞ்சம் கம்மியாக தான் அகலமாக்கி காட்ட முடியும். இதோட உடம்பு பகுதியை மேலே தூக்கிக்கிட்டே அதில் வேகமாகவும் போக முடியும். இந்த பாம்பு மற்ற விஷ பாம்புங்களை மாதிரி ஒரு இறையை பிடிச்சதுன்னா அது உடனே முழுங்குறது கிடையாது. ஒரு வாட்டி கடிச்சிடுதுன்னா அந்த விஷம் ஏறி முழுசா அந்த உயிரினம் இறக்குற ஊரில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை விழுங்கும். இதனோட விஷம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். எப்படின்னா ஒரு இறையை விழுங்குச்சுன்னா அதை 8 to 10 மணி நேரத்துக்குள்ள அதை முழுசா செரிமானம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷம் தான் எங்கிட்ட இருக்கு. இந்த பாம்புங்க ஒரு தடவை கடிச்சதுன்னா ஆவரேஜா 120 மில்லிகிராம் அளவுக்கு விஷத்தை செலுத்த முடியும். அதிகபட்சமா இந்த பாம்புங்களால 400 மில்லிகிராம் அளவுக்கு விஷத்தை செலுத்த முடியும். இந்த பாம்பு கடிச்சா உடம்புல என்ன பாதிப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நரம்பும் தசைகள் பாதிச்சு உறுப்பையே செயலிழக்க வச்சிரும். நீங்க சரியான நேரத்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா உங்களுக்கு மூச்சு குழாயில அடைப்பு ஏற்பட்டு உயிரை போக வாய்ப்பு இருக்கு. இந்த பாம்புங்க டெரஸ்ட்ரியல் அண்ட் ஆர்போரியல் ஸ்னேக், அதாவது அதால நிலத்திலையும் வாழ முடியும், அதே மாதிரி மரத்திலையும் வாழ முடியும். இந்த பாம்புங்க பகல் நேரத்தில் தான் அதிகமாக ஆக்டிவா இருக்கும். இதுங்களோட இறை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலி, வவ்வால் அப்புறம் புஷி பேபிஸ் சொல்ற ஒரு குட்டி குரங்கு வகையை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு வருதுங்க. இதுங்களோட ப்ரீடிங் சீசன் ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரலாம் இருக்கு. இந்த பாம்புகள் முட்டை தான் போடுது. ஒரு தடவை முட்டை போட்டுச்சுன்னா அதுல 7 to 17 முட்டைகள் இருக்கும். முட்டைகள் இருந்து வர குட்டிகள் என்ன சைஸ்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா 40 to 60 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இந்த முட்டைகள்ல இருந்து வர குட்டிகள் நல்ல வளர்ச்சியோட தான் வெளியே வரும். அதனால அவங்க அம்மா அது கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுங்களாவே வெளியே வந்து வேட்டையாடி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.